வணக்கம் உறவுகளே, நான் தான் கௌரி ஹாய்க்கிறேன். கௌரி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பாரம்பரியமான ஆடி கொழுக்கட்டை யாழ்ப்பாணத்து முறையில் எப்படி செய்வது என்பதைத்தான் இந்த வீடியோவிலே நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். கொழுக்கட்டை செய்ய தொடங்குவதற்கு முதல் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். கடையில் வாங்கிய அரிசி மாவை பயன்படுத்தி முதல் முறையாக கொழுக்கட்டை செய்தபோது கொழுக்கட்டை பிடிக்க முடியவில்லை. அது சரியாக வரவில்லை. அதனால் வீட்டிலே அரிசியை வறுத்து மாவாக அரைத்து இந்த கொழுக்கட்டையை செய்தேன். வீட்டில் ஏற்கனவே வறுத்து அரைத்து வைத்திருந்த மா முடிந்து விட்டது. அதனாலே உடனே வறுத்து அரைத்து எடுத்தேன். நான் ஏற்கனவே சுத்தம் பண்ணி வைத்திருந்த அரிசியை இப்போது வறுத்து மாவாக அரைத்து எடுக்கப் போகிறேன். 1 கிலோ அரிசிக்கிட்ட இருக்கிறது. ஆனால் இவ்வளவும் தேவையில்லை. தேவையான அளவு மாவை மட்டும் எடுத்துக்கொள்வோம். மிதமான தீயில் அரிசியை 10 to 12 நிமிடங்கள் வரை நன்றாக வறுக்கவும். இப்போ அரிசி நன்றாக வறுபட்டு விட்டது. எனவே இதை அடுப்பிலிருந்து இறக்கி எடுக்க போகிறேன். அரிசியை மாவாக அரைத்து எடுப்பதற்கு முதல்லே வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் அரிசியை ஆறவிடவும். அரிசி நன்றாக ஆறிய பிறகு வீட்டில் இருக்கும் மிக்சியை பயன்படுத்தி அதை மாவாக அரைத்தேன். நேரம் இல்லாத காரணத்தினால் அந்த பகுதியை காணொளியில் காட்டவில்லை. அதன் பிறகு மாவை நன்றாக சலித்து வைத்தேன். இப்போது பயன்படுத்த தயாராக உள்ளது. கொழுக்கட்டை செய்ய தொடங்குவோம். இப்போது 1 கப் அரிசி மாவை சேர்க்கிறேன். 1/2 கப் அவித்த கோதுமை மாவை 2 தடவைகள் எடுத்திருக்கிறேன். மொத்தமாக 1 கப். இப்போது 1 தேக்கரண்டி உப்பை சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக கலந்து விடுகிறேன். 1 கப் அரிசி மாவும் 1 கப் அவித்த கோதுமை மாவும் சரிசமமாக எடுத்துள்ளேன். அரிசி மாவின் நிறம் குறைவாக இருக்கிறபடியினால் இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இப்போது 1/2 கப்பிலும் குறைவான அரிசி மாவை மறுபடியும் சேர்த்திருக்கிறேன். எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்றாக கலந்து விடுகிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் நன்றாக சூடான தண்ணீரை ஊற்றி 2 நிமிடங்கள் ஆறவிடப் போகிறேன். நான் கௌரி கிச்சன் தயாரிப்பில் தயாரிக்கப்பட்ட அவித்த மாவைத்தான் பாவித்திருக்கிறேன். இப்போது சூடான தண்ணீரை சிறிது சிறிதாக ஊற்றி மாவை பிசைய தொடங்குகிறேன். முதலில் மாவு நன்றாக ஒன்று சேரும் வரை அகப்பை தடி ஒன்றினால் கிளறி எடுக்கிறேன். இப்போது ஒரு மேசைக்கரண்டி எண்ணெய் சேர்க்கிறேன். என்ன எண்ணெய் என்றாலும் சேர்த்து கொள்ளுங்கள். நான் கனோலா ஆயில் சேர்த்திருக்கிறேன். நான் கனோலா ஆயில் தான் பாவிக்கிறேன். நான் உடல் நலத்துக்கு நல்லமன்றபடியினால் அரிசி மாவும் கோதுமை மாவும் மென்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆயில் சேர்த்திருக்கிறேன். அப்போதுதான் கொழுக்கட்டை நன்றாக பிடிக்க ஈஸியாக இருப்பார். இன்னமும் கொஞ்சம் சுடுதண்ணீர் சேர்க்கிறேன். மாவின் பதம் சரியாக வரும் வரை கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணீரை சேர்த்து அகப்பை தடியால் நன்றாக கிளறுங்கள். இப்போது அகப்பை தடியை எடுத்துவிட்டு கையால் மாவை பிசைந்தெடுக்க போகிறேன். இப்போது கையில் சிறிதளவு எண்ணெய் தடவி கொள்ளுகிறேன். தேவைப்படும் போது சிறிதளவு எண்ணெய் சேர்த்து மாவை நன்றாக பிசையுங்கள். இப்போது கொழுக்கட்டை மாவு தயார் செய்துட்டேன். இப்போது ஒரு மூடியால் மூடிட்டு ஒரு சைட்டாக வைக்க போகிறேன். இப்பொழுது கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் தயாரிக்க போகிறேன். அதற்கு தேவையான ஏலக்காய் வறுத்தெடுத்திருக்கிறேன். இனி அரைத்து எடுக்க போகிறேன். 1 கிராமுக்கிட்ட ஏலக்காய் எடுத்து வறுத்திருக்கிறேன். பொடியாக்கி எடுத்ததன் பிறகு தேவையான அளவு எடுத்துக்கொள்வேன். இப்போது 1 கப் பாசிப்பயிறு எடுக்கிறேன். ஏற்கனவே க்ளீன் பண்ணி வைத்திருக்கிறது. இப்போது பாசிப்பயிரை மிதமான தீயில் இளம் சிவப்பு நிறம் வரும் வரை வறுத்து எடுக்கிறேன். சுமார் 5 நிமிடங்கள் மிதமான தீயில் வறுக்கவும். நன்றாக மணம் வந்தவுடன் அடுப்பிலிருந்து இறக்கி எடுக்க போகிறேன். இப்போது இறக்கி எடுக்க போகிறேன். அடுப்பிலிருந்து இறக்கிய பிறகு பாசிப்பயிரை நன்றாக ஆற விடுங்கள். அதன் பிறகு சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அலசி விட்டு சமைக்க தொடங்க வேணும். பாசிப்பயிரை கழுவிய பிறகு 1 கப் தண்ணீரும் 1/2 தேக்கரண்டி உப்பும் சேர்க்கிறேன்.
இப்போது பாத்திரத்தை மூடி மிதமான தீயில் வேக வைக்க போகிறேன். தண்ணீர் முழுவதும் வற்றிய பிறகு பாசிப்பயிறு நன்றாக வெந்துவிடும். இப்போது மூடியை திறந்து பார்க்குறேன். தண்ணீர் முழுவதும் வற்றிவிட்டது. பயறு நன்றாக அவிந்து விட்டது. இப்போது இறக்கி எடுக்கிறேன். நான் வெள்ளை கலர் சர்க்கரையும் கருப்பு கலர் சர்க்கரையும் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்து சுடுதண்ணீர் சேர்த்து கரைய விடுகிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுக்கவும். இப்போது சர்க்கரை வெந்நீரில் நன்றாக கரைந்து விட்டது. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன். சர்க்கரையின் அடிப்பகுதியில் மணல் அல்லது சிறிய துகள்கள் இருக்கக்கூடும். அதனால் இதை ஒரு வடிகட்டியின் உதவியுடன் வடிகட்டி மற்றொரு பாத்திரத்தில் ஊற்றி இப்போது கொதிக்க வைக்கிறேன். இந்த சர்க்கரை கலவையை நன்றாக கெட்டியாக வரும் வரை கொதிக்க வைக்க வேண்டும். பயறு வேகும் நேரத்தில் தேங்காய் துருவலுக்காக ஒரு தேங்காயை துருவி வைத்துள்ளேன். இப்போது சர்க்கரை பாகு நன்றாக கெட்டியாகிவிட்டது. ஒரு நடுத்தர அளவிலான தேங்காயின் துருவலை அப்படியே சேர்த்து கொள்ளுகிறேன். இப்போது தேங்காய் துருவலுடன் வேக வைத்த பயறையும் சேர்த்து கொள்ளுகிறேன். பயறு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் குறைத்து கொள்ளலாம். எல்லாத்தையும் ஒன்றாக நன்றாக கலந்து விடுகிறேன். சர்க்கரை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கொள்ளவும். நான் சமையல் காணொளி வைத்திருப்பதால் எல்லோருடைய சுவைக்கேற்ற மாதிரியும் நான் அளவாக சேர்க்க முடியாது. உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இன்னமும் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கலாம். இப்போது ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கொள்ளுகிறேன். பிறகு தேவையென்றா பார்த்துட்டு சேர்ப்பேன். உங்களுடைய வாசத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து விடுகிறேன். இப்போது மேலும் ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் தூளை சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப இதனை அளவு குறைத்தோ கூட்டியோ சேர்த்து கொள்ளலாம். சர்க்கரை, தேங்காய் திருவல் மற்றும் பயறு அனைத்தும் நன்றாக ஒன்றாக கலக்கும் வரை கிளறிக்கொண்டே இருங்கள். இப்போது பூரணம் தயாராகிவிட்டது. அடுப்பில் இருந்து இறக்கி வைத்து நன்றாக ஆறவிடவும். பூரணத்தை இலங்கையிலே உள்ளுடன் என்றும் சொல்வார்கள். மிகுதியான சர்க்கரையை எடுத்து வைக்கிறேன். இந்த மாவை நான் கடையில் வாங்கிய அரிசி மாவை பயன்படுத்தி தயாரித்தேன். இந்த கலவையில் நான் கொழுக்கட்டை செய்ய போகிறதில்லை. அதனால் இந்த கலவையை ஒரு பக்கமாக வைக்கிறேன். இந்த மாவில் கொழுக்கட்டை செய்து தட்டில் வைத்தபோது உடனே இளகி உருகத் தொடங்கிவிட்டது. கடையிலிருந்து மாவை வாங்கும்போது நல்ல தரமான பிராண்டாக பார்த்து வாங்குங்கள். அப்போது பிழைக்காது. கொழுக்கட்டை செய்வதற்கு முன் ஆவியில் வேக வைக்கும் தட்டில் சிறிதளவு எண்ணெய் தடவுகிறேன். இதனால் கொழுக்கட்டை தட்டில் ஒட்டாமல் இருக்கும். இப்போது நான் கொழுக்கட்டை மாவை எடுத்துக்கொள்ளுகிறேன். மாவை தொடுவதற்கு முன் கையில் எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கொள்ளுகிறேன். இதனால் மா கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த கொழுக்கட்டை மாவை பாருங்கள், மா எவ்வளவு மென்மையாக இருக்கிறது என்று. இப்போது மாவில் இருந்து ஒரு சிறிய பகுதியை எடுத்து சிறிய உருண்டையாக உருட்டி கொள்ளுகிறேன். கொழுக்கட்டை மாவை அரை உருண்டை வடிவத்தில் பாதி பந்து போல மென்மையாக உருட்டி கொள்ளுங்கள். இப்போது உள்ளே பூரணத்தை சேர்க்கிறேன். அதிகமாக சேர்க்க வேண்டாம். அப்படி சேர்த்தால் கொழுக்கட்டையை நன்றாக மூட முடியாது. இப்போது கொழுக்கட்டையின் ஓரங்களை மெதுவாக ஒன்றாக சேர்த்து நன்றாக மூடுங்கள். இப்போது பாருங்கள், கொழுக்கட்டை இப்படித்தான் இருக்க வேணும். இப்போது ஒரு முள்ளுக்கரண்டி உதவியுடன் கொழுக்கட்டையின் ஓரங்களில் அழகான வடிவத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த பாருங்க எப்படி இருக்கிற கொழுக்கட்டை என்ன அழகாக இருக்கிற பாருங்கள். இன்னும் ஒரு கொழுக்கட்டை செய்து காட்டுகிறேன். இப்போது கொழுக்கட்டைகளை நீராவியில் அவித்தெடுக்க போகிறேன். அதற்காக தட்டிலே அடுக்கிறேன்.
இடைவெளி விட்டு அடுக்க வேணும், ஒன்றோடு ஒன்று முட்டக்கூடாது. இப்போது மூடியால் மூடிட்டு அடுப்பில் வைத்து ஆவியில் வேக வைக்கிறேன். சுமார் 10 நிமிடங்கள் கொழுக்கட்டை நன்றாக வெந்து வர வேணும். இப்போது மீதமுள்ள கொழுக்கட்டைகளையும் இன்னும் ஒரு முறையில் செய்து காட்டுகிறேன், பாருங்கள். இப்போது மீதமுள்ள கொழுக்கட்டைகளை இன்னும் ஒரு முறையில் செய்து காட்டுகிறேன். கொழுக்கட்டை மாவுக்குள் பூரணத்தை வைத்து 2 கைகளின் உதவியுடன் மெதுவாக மூடி எடுக்கவும். அது ஈஸியாக இருப்பார். இந்த பாருங்க, ஈஸியாக செய்து முடித்திருக்கிறேன். இப்பொழுது மறுபடியும் கொழுக்கட்டையின் ஓரங்களை அழகாக வடிவமைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி ஈஸியாக முடித்துட்டேன். இப்பொழுது 10 நிமிடங்களுக்கு பிறகு கொழுக்கட்டைகளை அடுப்பிலிருந்து இறக்குகிறேன். மூடியை திறந்து சிறிதளவு குளிர்ந்த தண்ணீர் தெளித்து கொள்ள வேணும் கொழுக்கட்டைக்கு மேலே. குறைந்தது 2 நிமிடங்கள் கழித்து தட்டிலிருந்து கொழுக்கட்டைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போதுதான் தட்டிலே கொழுக்கட்டை வந்து ஒட்ட மாட்டார். இப்போது வெந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வைத்திருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்போது ஒரு கொழுக்கட்டையை பிரித்து உள்ளே எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்திருக்கிறது என்று. இறுதியாக நான் ஏற்கனவே கடையில் வாங்கிய மாவை பயன்படுத்தி தயாரித்து வைத்திருந்த மாவை வைத்து புடி கொழுக்கட்டை செய்கிறேன். இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்போது இதையும் ஆவியில் வேக வைத்து எடுக்கப் போகிறேன். இப்போது ஆடி கொழுக்கட்டை செய்முறை முடிவடைந்தது. உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இந்த காணொளியை பார்ப்பதற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொளிக்கு ஒரு விருப்பை தெரிவியுங்கள், லைக் போடுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பல சமையல் குறிப்புகளுக்காக எனது சேனலை பின்தொடருங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய காணொளிகள் ஈட் வித் கௌரி, கௌரி கிச்சன் இரண்டுமே என்னுடைய காணொளிகள் தான். இரண்டையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி செலுத்தி இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக் கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.